மேல் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, குழந்தையின்மைக்கு ஆண்கள் வந்து எந்த வகையில் காரணமாகறாங்க, குழந்தையின்மைக்கு என்னென்ன காரணங்கள் வந்து காரணமாக இருக்குதுங்கிறத பற்றி ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை உருவாகணும்னா விந்தணுக்கள் முக்கியம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து இந்த குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணம் வந்து விந்தணுக்கள். இந்த விந்தணுக்கள் எங்கே உருவாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விதைப்பையிலிருந்து உருவாகுது. அந்த விதைப்பையிலிருந்து நல்ல விந்தணுக்கள் உருவாகி வெளியில் ஆண் உறுப்பு வழியாக வெளியில் வரணும். ஸோ இந்த ட்ராக்ட் வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். அந்த விந்தணுக்கள் வந்து விந்துவோட வந்து சேர்ந்து வெளியில் வரணும். அது வந்து அந்த ட்ராக்டில் எந்த அடைப்பும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இது ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த விந்தணுக்கள் வந்து எண்ணிக்கையில் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது, மூன்றாவது வந்து இந்த எண்ணிக்கை மட்டும் இருந்தால் போதாது, ஃபங்க்ஷனலாக இருக்கணும். ஃபங்க்ஷனல்னால் என்னென்னா, அது வந்து உருவ அமைப்பையும் நீந்திரத்தன்மையும் ஒழுங்காக கொண்டிருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ், இந்த பாராமீட்டர்ஸ்லாம் ஒத்து வந்ததுனா தான் குழந்தையின்மைக்கு வந்து ஆண்கள் வந்து காரணமாக இருக்க மாட்டாங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா மேல் இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மைக்கு ஆண்கள் காரணமாக கருதப்படுவாங்க. ஸோ இதுக்கு எதனால் வந்து இந்த குழந்தையின்மை, மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால வந்து உருவாகுதுங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து இதை 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். மெடிக்கல் காசஸ் என்னென்ன, என்வையார்மெண்டல் அதாவது சுற்றுப்புற சூழல்னால என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்ம லைஃப் ஸ்டைல் டெய்லி நம்ம பண்ணுற என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த கெடுதலை வந்து விந்தணுக்கள் குறைபாட்டை உண்டாக்குதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் காஸ். இதில் வந்து மேல் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின்மைக்கு ஆணும் பெண்ணும் காரணமாக இருந்தாலும் ஆண்கள் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் எப்படி காரணமாகறாங்க குழந்தையின்மைக்குங்கிறத பற்றி சொல்கிறேன். இதில் வந்து இந்த வேரிகோசில் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, விதைப்பைக்கு மேலே இருக்கிற அந்த ஆர்ட்ரி வெயின், அந்த வெயின்கிற ஒரு பார்ட் வந்து விரிவடைஞ்சு ரத்தத்தை தேங்கி வச்சுக்கும். அதனால ஏற்படுகிற சைடு எஃபெக்ட்ஸ்னால குழந்தையின்மைக்கு விந்தணுக்கள் உற்பத்தி திறனை பாதிக்கும். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், இன்னும் விரிவாகவும் சொல்கிறேன் உங்களுக்கு. இது முதல்ல வந்து எதை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும், வேரிகோசில். ரெண்டாவது வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது அதில் உள்ளுக்குள்ளார இருக்கிற விதைப்பையில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, சின்ன வயசில் மம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஆர்கைட்டிஸ், வீக்கம் வர்றது. அடுத்தது அதனுடைய மேல் பகுதியில் வந்து விந்தணுக்களை ஸ்டோர் பண்ணுற டியூப் பேர் எபிடிடிமிஸ், அதில் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அதுக்கு பேர் எபிடிடிமைட்டிஸ்ன்னு சொல்கிறது. இந்த கண்டிஷன் இருந்தாலும் பிரச்சனை வரும். அடுத்தது இந்த விந்தணுக்கள் வெளியில் வரத்துலையும் பிரச்சனை, ரிட்ரோகிரைட் எஜாகுலேஷன் பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடிஸ் அதை வந்து உருவாகிற கண்டிஷன், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனைனாலையும் வந்து விந்தணுக்கள் பாதிப்பை உண்டாக்கும். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது பிரெயினில் வந்து கிளான்ஸ் இருக்குல்ல, பிட்யூட்ரி, ஹைப்போதலமஸ் கிளான்ஸு, இதில் எங்கேயாவது டியூமர்ஸ், கட்டிகள் உருவாச்சுனாக்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உருவாகும். அடுத்தது முக்கியமானது நம்ம பார்க்கணும்னா மெடிக்கலாக ஹார்மோன்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். இதுவே வந்து அந்த எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் ஹார்மோன், ப்ரொலாக்டின் ஹார்மோன், தைராய்டு, இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இதனால தான். ஹார்மோன் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்தது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி, ஜெனட்டிக்னு சொல்லுவோம். இதில் வந்து 46XY, 46XS இதுக்கு பதிலாக வேறு விதமான மாற்றங்கள் இருந்தாலோ, ஒய் குரோமோசோம் மைக்ரோ டெலிஷன் இதெல்லாம் இருந்ததுனாலும் விந்தணுக்கள் வந்து பாதிப்பு உண்டாக்கும். அடுத்தது வந்து செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டரு. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நியூலி மேரிட் கப்புள் குழந்தை இல்லைன்னு வந்தால் முதல் காரணமே என்னவாக இருக்கும், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது விரைப்புத்தன்மையில் குறைபாடு, விந்து முந்துதல், வஜினிஸ்மஸ், அன்கன்சியூமேட்டட் மேரேஜ், இது எல்லாம் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்னா குழந்தையின்மைக்கு முக்கிய காரணமாக இந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து எனி சர்ஜரி, அதாவது வந்து அந்த டியூப் இருக்குல்ல, வாஸ் டிஃப்ரென்ஸ், அதை கட் பண்ணுறது, வாசெக்டமி, இல்லைனா சர்ஜிக்கல் இன்ஜுரி, அதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்ஜுரி ஆகிறது இந்த ட்ராக்டு, இதெல்லாம் இருந்தால் விந்தணுக்களுடைய உற்பத்தி திறன் பாதிக்கப்படும். அடுத்தது வந்து இது இப்போ எல்லாமே ஓரளவு நான் முக்கியமான கண்டிஷன் சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னாக்க, மேலே இருந்து அந்த விதைப்பை வந்து கீழே இறங்கணும். குழந்தை உருவானதுக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் விதைப்பைக்கு வந்து சேரணும். அதில் எங்கேயாவது ப்ராப்ளம் இருந்தால் அதற்கு பேர் அன்டிசெண்டட் டெஸ்டிகல்ஸ்னு பேர். இது எல்லாமே வந்து மெடிக்கல் காசஸ். அடுத்தது என்வையார்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு நான் சொன்னேன். அது அப்படின்னா சூழ்நிலை, வெளியில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த விந்தணுக்கள் உற்பத்தி திறன் பாதிக்கக்கூடியது. என்னென்னா மெயினாக ஹீட் எக்ஸ்போஷர். இப்போ வந்து ரேடியேஷன் தெரப்பி அதில் கொடுக்கும்போது ஹீட் வந்து அதிகமாகும், இந்த டெஸ்டிகல்ஸ்குள்ளார வந்து வெப்பநிலை கூடுதலாகும். அதே மாதிரி வந்து பாத் டப்பில் குளிக்கிறது ஹாட் வாட்டரில், அடுத்தது சானாஸ் நீராவி குளியல் போடுறது, இதெல்லாம் ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து
டாக்ஸின்ஸு, அதாவது வந்து இப்போ வந்து எதுனா லெட்டு, மெர்க்குரி இது மாதிரி பாய்சனிங் வரதுனாலையும் வந்து விந்தணுக்கள் உற்பத்தி திறன் பாதிக்கப்படுது. மூன்றாவதாக வந்து அந்த மெட்டபலைட்ஸ், அதாவது டாக்ஸின்ஸ், இதெல்லாம் வந்து எதுலேருந்து வருதுனாக்கா பெஸ்டிசைட்ஸு, பூச்சிக்கொல்லி மருந்து, பெயிண்ட் அடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை உருவாகுது. விந்தணுக்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது லைஃப் ஸ்டைல் காசஸ். நம்ம டெய்லி நம்ம பண்ணுற வேலைகளே வந்து நமக்கு கெடுதலாக சில சமயம் முடிஞ்சிடும். என்னென்னா ட்ரக் அப்யூஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அனபாலிக் ஸ்டீராய்டு இருக்குல்ல, அது ஒரு வகையான மருந்து. அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, தசையுடைய குரோத்து, ஸ்ட்ரென்த்தெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு அந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணும்போது அது என்ன சைடு எஃபெக்டை கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த விதைப்பை வந்து சுருங்க ஆரம்பிக்குது, அதனால் அதனுடைய விந்தணுக்கள் உற்பத்தி திறனை வந்து அது குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஃபேக்டரு. அடுத்தது வந்து இது ஆல்கஹால் அப்யூஸ். ஆல்கஹால் என்ன பண்ணும், டெஸ்டோஸ்டிரான் லெவலை கம்மி பண்ணும், லிவரில் போய் லிவர் டிசீஸ் அதில் வந்து பாதிப்பு உண்டாச்சுன்னா நிச்சயமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ வந்து விந்தணுக்கள் உற்பத்தி திறன் ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறதுனால வரும்னு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து இன்னும் ட்ரக் அப்யூஸில் என்ன சொல்கிறோம்னா, இந்த கோக்கைன், மாரிஜுனா இது மாதிரி பொருள்கள்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க, அதனாலையும் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்மோக்கிங். இது ஒரு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைலில். எக்ஸசிவ் ஸ்மோக்கிங்கும் பிரச்சனையை கொண்டு பண்ணும். அடுத்தது ஒபிசிட்டி, வெயிட்டு வந்து முக்கியமான ஃபேக்டர். இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த விந்தணுக்கள் உற்பத்தி திறனை ஆண்களுக்கு பாதிப்பை உண்டாக்குது. சரி, இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து சுருக்கமாக மனசில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போது ஒபிசிட்டி, அந்த பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸ் வந்து மோர் தென் 25, 25க்கு மேலே உள்ளவங்க, அதாவது ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து மோர் தென் 25, இது 3 சேர்ந்ததுன்னா விந்தணுக்கள் உற்பத்தி திறனை கட்டாயம் பாதிக்கும். அடுத்தது வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், அடுத்தது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி, அது பிரெயினில் வந்து டியூமர், அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட் சம்மந்தப்பட்டமான எந்த கட்டிகளோ இருந்தாக்க ஹார்மோன் பிரச்சனையை உண்டாக்கி, இம்பேலன்ஸை உண்டாக்கி விந்தணுக்கள் உற்பத்தி திறனை பாதிக்கும். அடுத்தது வந்து வாசெக்டமி, அன்டிசெட்டட் டெஸ்டிக்கிள்ஸ், அடுத்தது எக்ஸசிவ் ஆல்கஹால் யூஸு, அப்புறம் கோக்கைன், மாரிஜுனா அது மாதிரி வந்து போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து விந்தணுக்கள் உற்பத்தி திறனை பாதித்து ஆண்களுக்கு மேல் இன்ஃபெர்டிலிட்டியை உண்டாக்கும். நன்றி, வணக்கம்.